சரிகமபா நிகழ்ச்சியில அபிஷேகாவோட பாடல நடுவர்கள் அலட்சியப்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அபிஷேகாவோட ரசிகர்கள் எல்லாமே சோசியல் மீடியால கேட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் கண்டிப்பா இதற்கான ஒரு விளக்கத்தை நடுவர்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் எபிசோட்ல என்ன நடந்திருக்கு, ஏன் இந்த மாதிரி ரசிகர்கள் சொல்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா சீசன் 5ல டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட் போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் 4 ஃபைனலிஸ்ட் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு வாரம் மட்டும்தான் இருக்கு. அந்த வாரம் யார் செலக்ட் ஆக போறாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இந்த ஒரு நிலையில 4வது ஃபைனலிஸ்ட் தேர்ந்தெடுக்கும் போது நடுவர்கள் அபிஷேகாவோட பாடலையும் அபிஷேகாவையும் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. அண்ட் உண்மையாலுமே அதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிறத வீடியோ ஆதாரத்தோடையே அவங்க வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அபிஷேகா அவர்கள் பாடிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா எஸ்பிபி சரண் அவர்கள் சிரிச்சிருந்தார். அண்ட் மற்ற ஜட்ஜஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்ட மாதிரிலாம் தெரில, கேட்கணுமே அப்படின்னு கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அபிஷேகா பாடி முடிச்சதுக்கப்புறம் அவங்க கொடுத்த விளக்கமுமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது இதற்கு முன்னாடிலாம் அபிஷேகா அவர்கள் பாடினாலே ஆஹா ஓஹோ அப்படின்னு ஏகப்பட்ட புகழ்ச்சி வந்து அவங்களுக்கு புகழ்வாங்க. ஆனால் இந்த முறை ரொம்ப ரொம்ப கேஷுவலாக கடந்து போன ஒரு ஃபீல் நமக்கே இருந்துச்சு. அதே மாதிரி கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கினவங்களாம் எந்திரிங்க அப்படின்னு சொல்லும் போதுமே அபிஷேகா அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அமைதியாக உட்காந்துருந்தாங்க, அவங்கள பேச விடலை. இதற்கு முந்தின வாரமாவது அபிஷேகா நீ எந்த தப்பு பண்ணியிருந்தீங்க, அதனால தான் சிட்டிங்கில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் கடந்த வாரம் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக அபிஷேகாவோட பேரை கூட அதிகமாக யூஸ் பண்ணல. இது மட்டும் இல்லாமல் அபிஷேகாவோட ப்ரோமோ பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடிலாம் வீக்லி 2 ஆர் 3 வந்துடும். அண்ட் அந்த ஒரு ப்ரோமோ தான் அந்த வீக்கையே பார்க்க வைக்கும். ஆனால் சமீப காலமாக அபிஷேகாவோட ப்ரோமோ அப்படிங்கிறது 1 2 கூட கிடையாது. சுத்தமாக அபிஷேகாவோட ப்ரோமோவே வரல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி தொடர்ந்து ஏகப்பட்ட வழிகளில் அபிஷேகா ஓரங்கட்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இது கண்கூடாகவே தெரியுது. அண்ட் இதெல்லாம் பார்த்து தான் ரசிகர்கள் வந்து ரொம்பவே கோபமாக இருக்காங்க. அதாவது ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் நல்லா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பர்சனை வச்சுருந்தீங்க. குறிப்பாக ஹைப் அவ்வளோ கொடுத்தீங்க, ப்ரோமோலாம் அவ்வளோ வெளியிட்டீங்க. அவங்க பாடினாலே அது வந்து பிளாக் பஸ்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல்லாம் கொடுத்தீங்க. பட் இப்போ அவங்கள சுத்தமாக நீங்கள் கண்டுக்கவே மாட்டேன்றீங்க. அட்லீஸ்ட் அவங்க தப்பு பண்ணால் இந்த தப்பு தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையாவது நீங்கள் சொல்லணும். அதையுமே நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்க. இது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்கள் வந்து சோசியல் மீடியாவில் தங்களோட கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகுது. கண்டிப்பாக நடுவர்கள் இதற்கு பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். அண்ட் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவை பொறுத்த வரைக்கும் எஸ்பிபி சரண் அவர்கள் நடுவில் சிரிச்சாரு. அது ஏன் சிரிச்சாரு அப்படின்னா அபிஷேகா அந்த இடத்துக்கிட்ட வந்து ரொம்பவே சூப்பராக ஒரு விஷயத்தை கன்வே பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அவர் கைத்தட்டி சிரிச்சாரே தவிர மற்றபடி ஏளனமாலாம் அபிஷேகாவை பார்த்து அவர் சிரிக்க கிடையாது. அதே மாதிரி மற்ற ஜட்ஜஸுமே அபிஷேகாவுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டாக தான் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களும் அவாய்ட் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் இந்த ப்ரோமோ அவங்கள பற்றி பேசாதது இதெல்லாம் வந்து கண் கூட நம்மளே பார்த்துருந்தோம். அண்ட் இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது அபிஷேகா உண்மையிலுமே ஓரங்கட்டப்படுறாங்களா இல்லை என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து லைட்டாக இருக்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.